வணக்கம். தங்கத்தாமரை பதிப்பகம் வெளியீட்டில் ஒன்றான திருவண்ணாமலை கிரிவலம் புத்தகத்தை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். இதுவரையில் திருவண்ணாமலை போக இயலாதவர்களுக்கு இந்த காணொளி ஓர் அறிமுக அனுபவமாகவும், சென்று வந்தவர்களுக்கு அவர்களின் தரிசன அனுபவத்தை மறுபடி நினைவூட்டும் ஒரு பொக்கிஷ புதையலாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தரிசன வழிகாட்டி. தமிழகத்தின் புகழ்பெற்ற சைவ தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையின் மகிமைகளை பக்கம் பக்கமாக பேசலாம். ஆனால் அனைத்தையும் 2 வார்த்தைகளில் மார்க்கண்டேய முனிவரிடம் சொல்லியிருக்கிறார் நந்தி பகவான். அந்த 2 வார்த்தைகளாவது நினைத்தாலே முக்தி. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலமாக திகழ்வது திருவண்ணாமலை. வருடம் முழுவதும் திருவிழா கோலம் பூணும் புனித நகரம். குறிப்பாக கார்த்திகை மாதமும் திருக்கார்த்திகை தினத்தன்று இங்கே மலை மீது ஏற்றப்படுகிற மகா தீபமும் மிக பிரபலம். கார்த்திகை தீபம் வருடத்துக்கு ஒரு முறைதான். ஆனால் மாதந்தோறும் இந்த சிறுநகரம் பரபரப்பாகும் தினம் ஒன்று உண்டு, பௌர்ணமி கிரிவலம். ஆம், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று தமிழகம் முழுவதிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலையை தேடி வருகிறார்கள். ரம்யமான முழுநிலவு வெளிச்சத்தில் மலையை சுற்றி கிரிவலம் வந்து ஈசனை வழிபடுகிறார்கள். திருவண்ணாமலையில் மலை, அதாவது கிரிதான் சிவலிங்கம். ஆகவே அதை முறைப்படி சுற்றி வந்து வழிபடுவதை கிரிவலம் என்று அழைக்கிறோம். கிரிவலப்பாதை சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் உடையது. இதன் ஆரம்ப பகுதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கிழக்கு கோபுரம். இங்கிருந்து தொடங்கி நடக்கும் கிரிவலத்தின் போது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் ஆகிய எண்லிங்க பெருமான்களையும் சூரிய சந்திர லிங்கங்களையும் தரிசித்து வணங்கிய பின் நாம் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வருகிறோம். இவை அனைத்தையும் தரிசித்து வணங்கிய பின் தான் கிரிவலம் பூர்த்தியடைகிறது. கிரிவலம் என்பது வேறு, அஷ்டலிங்க தரிசனம் என்பது வேறு என்றாலும் கூட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களும் உள்ளன என்பதால் மக்கள் இவற்றை ஒன்றாக சேர்த்து கொள்வது வழக்கம். விருப்பம் இருந்தால் கிரிவலத்தின் போதே அஷ்டலிங்க தரிசனமும் செய்யலாம், அல்லது பின்னர் அதற்கென்று தனியே நேரம் ஒதுக்கிக் கொள்ளலாம். அற்புதமான கிரிவலத்தை முடித்த பின் திருவண்ணாமலையில் பார்க்க வேண்டிய மற்ற முக்கியமான இடங்கள்: அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், அதாவது பிரதான ஆலயம், ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம், ரமணாசிரமம், அதாவது ரமண மகரிஷி வாழ்ந்த இடம், யோகிராம் சுரத்குமார் விசிறி சாமியார் ஆசிரமம், ஆதி அண்ணாமலை அல்லது அடி அண்ணாமலை கோயில். இந்த ஆதி அண்ணாமலை கோயிலானது கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டு பழமை கொண்டது. தேவார பாடல் பெற்ற தலம். கிரிவலம் தொடங்குவதற்கு முன் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மகத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வோமே. அருணம் என்றால் நெருப்பு, அசலம் என்றால் மலை, அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை என்று அர்த்தம். ஒருமுறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு சின்ன விவாதம். நம் இருவரில் மிகப்பெரியவர் யார்? எவ்வளவோ விவாதம் செய்த பிறகும் அவர்களால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியவில்லை. இருவருக்கும் பொதுவான சிவபெருமானிடம் நியாயம் கேட்க தீர்மானித்து மகாதேவனை நாடிச் சென்றார்கள். அவர்கள் இருவரும் மாறி மாறி பேசியதை கேட்ட சிவன் மெல்ல சிரித்தார். உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் என்றார் சிவன். அதில் யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்கள்தான் மிகப்பெரியவர்கள். சம்மதமா? பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே குரலில் சொன்னார்கள், சம்மதம். என்ன போட்டி? மறுகணம் சிவன் ஜோதி வடிவமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். என்னுடைய அடிமுடியை நீங்கள் கண்டறிய வேண்டும், அதுதான் போட்டி என்றார். யார் முதலில் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி. உடனடியாக பிரம்மா
அன்னப்பறவையின் வடிவெடுத்தார். ஜோதி வடிவான சிவனின் முடியை தேடி மேலே 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 பறந்து சென்றார். விஷ்ணு யோசித்தார், இந்த ஜோதி வடிவத்தின் அடியை காண வேண்டுமென்றால் பூமியை துளைத்து கொண்டு கீழே செல்ல வேண்டும். அதற்கு வராக வடிவம்தான் சரிப்படும். அடுத்த வினாடி விஷ்ணு ஒரு பெரிய வராகமாக அவதாரம் எடுத்தார். தரையை தோண்டிக் கொண்டு சிவனின் அடியை தேடிச் சென்றார். மேலே சென்ற பிரம்மாவும் சரி, கீழே சென்ற விஷ்ணுவும் சரி, எவ்வளவோ முயன்றும் அந்த ஜோதியின் தொடக்கத்தையோ நிறைவையோ காண முடியவில்லை. யார் பெரியவர் என்று சண்டையிட்டு கொண்டவர்களுக்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்லிவிட்டார் சிவன். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எட்டாத ஒரு ஜோதியாக சிவபெருமான் அற்புத காட்சி கொடுத்த அந்த புனித தலம்தான் திருவண்ணாமலை. அக்னி ஜோதியான சிவன் இப்படி கல்மலையானது எப்படி? அன்றைக்கு சிவபெருமானின் அக்னி வடிவ உக்கிரத்தை தாங்க முடியாத தேவர்கள் அவரை வணங்கினார்கள். நீங்கள் கோபத்தை தவிர்த்து எங்களை காத்து அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். இதனால் கிருதயுகத்தில் இது ஓர் அக்னி மலையாக இருந்தது. திரேதா யுகத்தில் மாணிக்க மலையானது. துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் தங்க மலையாகவும் ஒளிர்ந்தது. இப்போது கலியுகத்திலோ ஞானியருக்கு மரகத மலையாகவும் மற்றவர்களுக்கு கல்மலையாகவும் தோன்றுகிறது. இறைவன் மலையாக உருவெடுத்து நிற்பது பெருமைதான். ஆனால் சிவன் அபிஷேக பிரியராயிற்றே, மலைக்கு எப்படி அபிஷேகம் செய்வது? பூமாலை சூட்டுவது, வில்வம் போட்டு அர்ச்சனை செய்வது? பக்தர்களின் குழப்பத்தை உணர்ந்த சிவபெருமான் புன்னகை செய்தார். கவலை வேண்டாம், இந்த மலையின் அடிவாரத்தில் நான் லிங்க வடிவில் எழுந்தருளுகிறேன். அப்படி அவர் தோன்றிய இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆலயம்தான் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். நாம் கிரிவலத்தை தொடங்கவிருக்கும் இடம். புனித நகரமாகிய திருவண்ணாமலைக்கு வேறு பல பெயர்களும் உண்டு. அவற்றில் முக்கியமான சில, அதாவது காந்தமலை. ஏனென்றால் ஒருமுறை சென்று வந்தவர்களை மீண்டும் மீண்டும் அங்கே தொடர்ந்து ஈர்க்கும் என்பதால் இந்த பெயர். முக்திபுரி, ஏனென்றால் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம். அனர்கிரி, ஏனென்றால் அனல் பிளஸ் கிரி, நெருப்பு வடிவமான மலை. அதெல்லாம் சரி, அண்ணாமலை என்ற பிரபலமான பெயருக்கு என்ன அர்த்தம்? தமிழில் அண்ணுதல் என்றால் அடைதல். பிரம்மன் விஷ்ணுவால் கூட அடைய முடியாத, அதாவது அண்ண முடியாத மலை என்பதால் தான் இதற்கு அண்ணாமலை என்று பெயர். ஜோதி வடிவமான இறைவன் என்பதால் அருணாச்சலம் என்கிற திருநாமம். ஆக திருவண்ணாமலையே சிவலிங்கம், அதுவே நெருப்பு வடிவம். ஆகவேதான் அதனை சுற்றி வந்து வழிபடுவதை கிரிவலம் என்று அழைக்கிறோம். இந்த கிரிவல பழக்கம் எப்போது ஏற்பட்டது? முதல் முறையாக இதை தொடங்கி வைத்தவர் யார்? கைலாய மலை. இந்த மலையை பற்றி அறிந்து கொள்வோமே. சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். இதை கவனித்த பார்வதி தேவி அவருடன் குறும்பாக விளையாட எண்ணினார். சத்தமில்லாமல் நடந்து வந்து பின்னாலிருந்து சிவபெருமானின் கண்களை பொத்தினார். கண்ணாமூச்சி விளையாட்டு சாதாரண மனிதர்களுக்கு சரிப்படும். என்னதான் கணவர் என்றாலும் சிவபெருமானின் கண்களை இப்படி மூடலாமா? அவை சூரிய சந்திரனே அல்லவா? அவற்றை மறைப்பதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யோசிக்க தவறிவிட்டார் பார்வதி தேவி. மறுகணம் உலகம் இருண்டு போனது. மக்கள் நடுங்கினார்கள். தீயவற்றின் ஆதிக்கம் அதிகரித்தது. நல்லவர்கள் பயந்து கலங்கினார்கள். எல்லா உயிர்களும் பெரும் துன்பத்தை அனுபவித்தன. மனிதர்கள் எல்லோரும் கடமைகளை மறந்து திரிந்தார்கள். மொத்தத்தில் எல்லாம் தலைகீழாகிவிட்டது. பார்வதியின் குறும்பு விளையாட்டால் நிகழ்ந்த விபரீதங்களை கண்டு கைலாயநாதன் கடும் கோபமுற்றார். இதை கவனித்த பார்வதி தேவி பதற்றத்துடன் கைகளை விலக்கினார்.
மன்னித்து விடுங்கள், தெரியாமல் செய்துவிட்டேன் என்றார். இந்த பெரும் தவறுக்கு பரிகாரமாக பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் புரிய எண்ணினார். அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த திருத்தலம்தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று என்ற இடத்தில் அமர்ந்துதான் சிவனை எண்ணி தவம் செய்தார் பார்வதி தேவி. பின்னர் தனது பரிவாரங்களுடன் அண்ணாமலையை வலம் வந்து வணங்கினார். பார்வதி தேவியின் தவத்தையும் கிரிவலத்தையும் மெச்சிய இறைவன் அவருக்கு ஜோதி வடிவாக காட்சி தந்தார். தன் உடலின் இடப்பகுதியை அவருக்கு தந்து அருளினார். அப்போது பார்வதி தேவி சிவனிடம் ஒரு வரம் கேட்டார். என் முன்னே நீங்கள் ஜோதி வடிவமாக தோன்றி அருளியது போல ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும். அவர்களுடைய குறைகளை தீர்த்து தர வேண்டும். பக்தர்களுக்கு நலம் செய்வதென்றால் சிவனுக்கு கசக்குமா? புன்னகையுடன் சம்மதித்தார். இந்த நாள்தான் இப்பொழுது திருக்கார்த்திகை தினமாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவியும் அவரது பரிவாரங்களும் தொடங்கி வைத்த மலையை சுற்றும் வழக்கம் அதன் பிறகு பல சித்தர்கள் ஞானிகளால் பின்பற்றப்பட்டது. இன்றைக்கும் அவர்கள் சூட்சும ரீதியாக கிரிவலம் வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. பக்தர்களை பொறுத்தவரை வருடத்துக்கு ஒரு நாள் கிரிவலம் வருகிறவர்கள் பலர் உண்டு. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று நடக்கிறவர்கள் உண்டு. வாரந்தோறும் நடக்கிறவர்கள் உண்டு. தினசரி நடக்கிறவர்கள் உண்டு. வருடத்துக்கு இத்தனை முறை என்று கணக்கு வைத்துக் கொண்டு நடக்கிறவர்களும் உண்டு. உண்மையிலேயே கிரிவலம் வருவதால் என்ன பலன்? உடல் தூய்மை போலவே நமக்கு உள்ள தூய்மையும் அவசியம். உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக தினமும் குளிக்கிறோம். உள்ளத்துக்கு நம்முடைய எண்ணங்கள் பல திசைகளில் அலையாமல் ஒருமுகப்பட்டால்தான் உள்ள தூய்மை சாத்தியப்படும். அதற்கு சந்திரனின் அனுகிரகம் தேவை. பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் பரிபூரணமாக பிரகாசிக்கும். அதன் குளிர்ந்த கிரணங்களுக்கு நம் உடலினுள் ஊடுருவிச் சென்று சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. ஆகவே பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் கிரிவலம் வந்தால் சந்திர ஒளியில் சில மணி நேரங்களாவது நனைவோம். அத்தனையும் உள்ளத்துக்கு நல்லது. இந்த காரணத்தாலேயே கிரிவலம் செல்லும் ஆண்கள் சட்டை அணியாமல் செல்ல வேண்டும் என்று கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கும் பலர் இதனை பின்பற்றுகிறார்கள். மேலும் திருவண்ணாமலை என்பது சாதாரணமான மலை அல்ல. அங்கே பல சக்தி அதிர்வலைகள் உண்டு. அதோடு இங்கே வாழ்கிற மகான்களின் ஆசியும் சேர்ந்துள்ளது. இவையெல்லாம் கிரிவலத்தின் போது நம் உடலில் படுகின்றன, நலம் புரிகின்றன. அறிவியல் ரீதியில் பார்த்தால் திருவண்ணாமலையில் பல மூலிகைகள், மருத்துவ குணம் கொண்ட செடி கொடிகள் உண்டு. அவற்றில் பட்டு வீசும் காற்று கிரிவலத்தின் போது நம் உடலில் படுகிறது. இதனால் மற்ற பலன்களோடு ஆரோக்கிய வாழ்வும் நிச்சயம். ஒரே ஒரு முறை கிரிவலம் செல்லும் போது மணிக்கணக்காக அந்த மூலிகை மனத்தை அனுபவித்தபடி உற்சாகமாக நடந்து பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். வணக்கம். நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலையை பல மகான்கள் விரும்பி தேடி வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். மகா சமாதி அடைந்திருக்கிறார்கள். இந்த புனித தலம்தான் எங்கோ இருந்த வெங்கடராமனை தன்பால் இழுத்து ஞானம் நல்கி உலகுக்கு ரமண மகரிஷியாக அளித்துள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்த சேஷாத்ரி என்னும் இளைஞனை ஞான சுடராய் மாற்றி சேஷாத்ரி சுவாமிகள் என்ற பெயரில் ஞானத்துக்கு நல்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்து கங்கைக்கரை கிராமம் ஒன்றிலிருந்து ராம் சுரத் குன்வர் என்னும் அன்பரை கவர்ந்து விசிறி சாமியார் என்ற பெயரில் அகிலத்துக்கு அளித்துள்ளது. இப்படிப்பட்டதோர் ஆன்மீக பொக்கிஷம் உலகில் வேறெங்கும் இல்லை. அதற்கு காரணம் திருவண்ணாமலையில் இருக்கும் மலை. இந்த மலையே சிவலிங்கம். இந்த மலைச்சாரலிலும் அதன் குகைகளிலும்
இன்னும் பல்வேறு சித்தர்களும் ஞானிகளும் உலகறியாமல் தங்களை ஒளித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். உலகிலேயே மிக சிறந்த அதிர்வலைகளை கொண்ட புனித மலையை உடைய மிக புனிதமான தலம் திருவண்ணாமலை என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இந்த ஞானிகள் அனைவர் தங்களுக்கு வாய்த்த பெரும் பேறு அவனி மக்கள் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே கிரிவலம் வரச் சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கிறார்கள். கிரிவலம் என்ற உடனேயே அன்பர்களின் நெஞ்சில் கேள்விகள் சரசரவென அணிவகுக்கத் தொடங்கும். கிரிவலம் என்றால் என்ன? கிரிவல பாதை எவ்வளவு நீளம்? பாதை எவ்வாறு இருக்கும்? கிரிவலம் வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள்? யார் யாரெல்லாம் கிரிவல யாத்திரையை மேற்கொள்ளலாம்? கிரிவலம் வருவதால் உண்மையிலேயே என்ன பயன்? கிரிவல பாதையில் நாம் தரிசிக்க வேண்டிய மற்ற ஆலயங்கள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? தொடர்ந்து கிரிவல யாத்திரை மேற்கொள்ளும் திரு சோ மணியன் மற்றும் திரு நா மோகனகிருஷ்ணன் இருவரும் விவரங்கள் சேகரித்தார்கள். தாங்கள் சேகரித்த அனைத்து தகவல்களையும் எளிய நடையில் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தரிசன வழிகாட்டி என்ற பெயரில் அற்புதமான நூலாக தொகுத்து அளித்திருக்கிறார்கள். திரு ஜே.பி. அவர்களின் பொருத்தமான கோட்டோவியங்கள் நூலின் பக்கங்களுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இத்தனை தகவல்களுடன் இன்னும் பல சுவையான விவரங்களை படிக்க எங்களின் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தரிசன வழிகாட்டி புத்தகத்தை வாங்க எங்களை அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் இணையதளத்திலும் புத்தகத்தை வாங்கலாம். புத்தகத்தின் விலை ரூபாய் 30 மட்டுமே. இதை போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.